எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிட்டல் லோன் ஏஜென்ட்ஸ்னால் ஒரு பிடெக் பையன் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கான்னா, தன் உயிரை தானே மாய்த்து கொண்டான். அதாவது இது எங்கன்னா மத்திய பிரதேஷில் நடந்திருக்கு. இது ஹராஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பையனோட ஃபோனில் ஃபுல்லாக ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு. கால்ஸ் எங்கே இருந்துன்னா, அந்த பாகிஸ்தான் பேஸ்டு ஃபோன் நம்பர்ஸ் இருந்திருக்கு. அதில் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரின்னு மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. மார்ஃப் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோலாம் மார்ஃப் பண்ணிடுவோம், சர்க்குலேட் பண்ணிடுவோம் ஆன்லைனில் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பையனை த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. பையனுக்கு 21 வயசு ஆகுது. பிடெக் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு. இவன் சாகர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா, இது டே பிஃபோர் சாட்டர்டே அன்னைக்கு நடந்திருக்கு. போலீஸ் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோனை பார்த்தப்போ ரிப்பீட்டடாக கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது இந்த பாகிஸ்தான் பேஸ் ஃபோன் நம்பர்ஸ்லேருந்து சேட்ஸும் இருந்திருக்கு. அவங்க த்ரெட்டன்லாம் பண்ணியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க. பணத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத மிரட்டியிருக்காங்க. டிசீஸ்டு பேர் அமன் பிரஜாபதி அப்படின்னு சொல்லி அவன் அந்த பையன் இந்த அசோக் நகர் டிஸ்ட்ரிக்ட் அந்த இடத்துல அங்கே அந்த இதை சேர்ந்தவன் சாகர் இதில் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்திருக்கான். என்ன பண்ணியிருக்கான்னா, ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் செக்இன் பண்ணியிருக்கான். ஒரு லாட்ஜுக்குள்ளே இந்த பீனா அப்படி இந்த இதில் செக்இன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத போலீஸ் சொல்லியிருக்காங்க. லாட்ஜ் ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கான் ஸ்டாஃபுக்கிட்ட என்னை ஏர்லி மார்னிங் நெக்ஸ்ட் டே எழுப்புங்க, அப்போ தான் நான் பிரக்யாராஜுக்கு ட்ரெயினை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான்னு சொல்லியிருக்காரு ஓனரு. அப்போ அங்கே வேலை செய்கிற லாட்ஜோட எம்ப்ளாயி போய் பார்க்கும்போது எழுப்பலான்னு போயிருக்காரு. அந்த ரூம் உள்ளே லாக் ஆகியிருந்திருக்கு. அப்புறம் அவங்க ரிப்பீட்டடாக திரும்பி லாக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்த்தா அது திறக்கலை. அப்புறம் அவங்க என்ன அன்ஆன்சர்டாக இருந்திருக்கு. ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விண்டோ வழியாக பார்த்துருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அந்த பையன் தன் உயிரை மாய்ச்சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது தொங்கி மாய்ச்சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு அவங்களுக்கு. அவனுடைய ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் அந்த படிப்புனால ஹாஸ்டலில் தங்கி தான் அவன் படித்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாமின் பண்ணும்போது அந்த அவனுடைய ஃபோனு அந்த ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அந்த கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு அவனுக்கு அப்படின்னு. இது அலிஜடாக இந்த சைபர் ஃப்ராடில் அந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பணத்தை பறிச்சிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோன் இந்த எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் இதை ரிப்பீட்டடாக அந்த பையனை த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. இது அவனுக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ராமா அந்த மாதிரி ஒரு இதில் கார்னர் பண்ணியிருக்கான் அந்த பையனை. ஃபேமிலி அலிஜிடாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மன் இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணலை. இந்த ஹராஸ்மெண்ட் பற்றியோ ஃபினான்ஷியல் ப்ரெஷர் பற்றியோ எங்ககிட்டையோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையோ யாருக்கிட்டேயுமே அவன் சொல்லலை. பிளாக்மெயில் பண்ணுறாங்கங்கிறது அவனுடைய இறப்புக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இது தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா, இவன் பணம் ஏதாவது அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தெரியாமல் இந்த லிங்க்கெல்லாம் நிறைய வருது இல்லை, லோன் ஆப்போடதெல்லாம், அதெல்லாம் ஏதாவது லிங்க் பண்ணி அவங்க ஹேக் பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி உண்மையாகவே அவன் பணம் வாங்கி ரீபே பண்ணாமல் அவங்க த்ரெட்டன் பண்ணியிருக்காங்களா, என்ன பர்பஸ்க்காக வாங்கினா, இல்லாட்டி இவங்க சும்மா பணத்தை பறிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எதுவும் ஒன்றும் விஷயம் தெரியல. சப்போஸ் அவன் அந்த மாதிரி பணம் வாங்கியிருந்தான் அப்படின்னா அவன் என்ன பர்பஸ்க்காக வாங்கினான் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், அந்த கிளாரிட்டி எதுவும் இல்லை. இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான், அவன் த்ரெட்டன் பண்ணப்பட்டிருக்கான். அதனால் அந்த உயிரை தானே மாய்ச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் நிறைய இந்த கேம்ஸ், ஆன்லைன் கேம் விளையாடுறது, அப்புறம் இந்த ரம்மி விளையாடுறது, அதனால் பணம் பறி போகிறது, அதனால் கடன் வாங்குறதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம குழந்தைங்கள்லாம் விளையாடும்போது நம்ம என்றைக்குமே கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் மோடில் போட்டு விட்றணும். அது அந்த மாதிரி கேமிங்லாம் இருந்ததுன்னா நம்ம பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஏன்னா மொத்தமாக ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ஃபுல் பர்டனும் அந்த பசங்களுக்கு வரும்போது அது ஒரு ட்ராமா மாதிரி ஆகிடும். வெளியிலையும் சொல்ல பயப்படுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அவங்க. ஏன்னா சொல்லாமல் ஒரு தவறு செய்யும்போது
கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கில்ட் இருக்கும், பயம் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு தவறான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த பையன் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். முடித்து நல்லா வேலைக்கு போக வேண்டிய கரியர் கிடைக்க போக வேண்டிய நேரம் இந்த மாதிரி பண்ணிட்டான் பாவம். அவன் வந்து இறந்த அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம பேரண்ட்ஸ் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.